ஒரு அழகிய வனப்பள்ளியில் ஆசிரியை அன்னம், மாணவர்களே, அறிவே சிறந்த செல்வம் என்கிறார். முயல் வேக வேகமாக எழுதுகிறது, ஆனால் கவனமில்லாமல் சுற்றுமுற்றும் பார்க்கிறது. ஆமையோ நிதானமாக பிழையின்றி கற்கிறது. நீங்கள் கற்றுக்கொள்வதை பிழையின்றி தெளிவாக கற்க வேண்டும். இதுதான் திருவள்ளுவரின் கற்க கசடரா. அடுத்த நாள் ஆசிரியை ஒரு புதிரை கேட்கிறார். முயல் தவறான விடையை சொல்ல, ஆமையோ தான் படித்ததை நினைவுபடுத்தி புத்திசாலித்தனத்துடன் சரியான விடையான ரயில் சக்கரம் என்று சொல்கிறது. ஆமை கற்றுக்கொண்டதை மனதில் பதிய வைத்ததால் புதிரை விடுவித்தது. இதுவே கற்றவை கற்றபின். சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. நீச்சல் பற்றி சரியாக கவனிக்காததால் முயல் பயந்து நிற்கிறது. ஆனால் ஆமையோ தான் கற்ற நீச்சல் கலையை பயன்படுத்தி முயலை முதுகில் ஏற்றி பத்திரமாக கடந்து செல்கிறது. ஆமையே, நீ பிழையின்றி கற்றுக்கொண்டதால்தான் இன்று நம்மால் இலக்கை அடைய முடிந்தது என்று முயல் நன்றியுடன் சொல்கிறது. ஆம், கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் பயன்படுத்துவதே நிற்க அதற்கு தக ஆகும்.